ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் முத்துலட்சுமி செல்வா. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ என்னோடய பையனுக்கு வந்துட்டு இது 5வது பிறந்தநாள். ஸோ எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. சொல்லு. தேங்க்யூ. அவங்க விஷ் பண்ணிட்டாங்களா? விஷ் பண்ணிட்டாங்களா? சரி, நீங்கள் விஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் வந்து தேங்க்யூ சொல்லிட்டான். இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு, அதாவது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. விலாக் வந்து அதில் கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இனிமேல் அதுக்கப்புறம் விலாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். வண்டி எடுங்க. பைக் எடுக்காமல் இருக்கிய? நான் யாரில் ஏறணும்? நீங்கள் யாரும் நடந்து வாங்க. விட்டா விட்டுட்டு போயிடுவாங்க போல இருக்குது. நல்லா பார்த்துடுங்க மக்களே, திருவண்ணாமலை. கார்த்தி தான் நல்லவன், அவன் பாட்டு கழினுக்கான். ஐயே, வெளியே வாழ வெளுத்து விடு. வெளுத்து அம்சி வா. வாங்க. நீ சொன்னது கேட்கவே இல்லை. கோயிலுக்குள்ள வந்தாச்சே, வந்து பார்க்கலாம் வாங்க. இங்க வாங்க, முருகர் கோயில். வந்துட்டு தான் இருக்கோங்க. அப்பா நல்ல பிள்ளையாட்டம். பெரிய கோபுரம். இவன் தனியா வரேன்னு நீ என்ன பண்றான்னு பார்த்தா, இப்ப இதுல ஒரு ஆளுக்கு 50 ரூபா. இந்த வேலை தான் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு பக்கமா. திருச்செந்தூர் இல்ல, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை கோயில். எல்லா கோபுரமும் தெரியுது. தெரியுதுமா நல்லா? அதுக்கு இப்படியா கேட்ட தள்ளி ஓடுறான். இல்லைங்கம்மா அன்சி கார் வேணும்னு சொல்லிட்டு இந்த கம்பிகள் வந்து உள்ள தாவிட்டான். இல்ல வெளியே வா, இல்லன்னா வந்து பிடிச்சிட்டு போயிருவாங்க தம்பி. எப்படி போனா பாத்துக்கங்க. அவ்வளோ போவுமே. இது என்ன? நாங்க போற பக்கம் ஃப்ரீயா இருக்குது, போயிட்டே இருக்கோம். ஆனா இது வந்து பொது தரிசனமா இல்ல அமௌண்ட்டா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இவ்வளோ ஃப்ரீயா அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு யாருமே வரல, நாங்கள் மட்டுமே வந்திருக்கோம். போகலாமா என்னன்னு தெரியல. கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தெரியல, கேட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
பொது தரிசனத்துக்கு இந்த பக்கம் லைன் இருக்கு, ஆனால் கூட்டமாக இருக்கு. பூஜை ஆகுதுன்னு நினைக்க அப்படிதானே? ஆமாம், அலங்காரம் பண்ணுறாங்க. இது பொது தரிசனத்தில் இருக்குமா, அங்கே போய் வரணும். கோயிலில் பூஜை ஆகுது, கூட்டம் அதுக்கு மேலே அளவு. அதை நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு தான், அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்துல எப்படி ஃப்ரீ ஆயிடும். அதுக்கப்புறமா போய் சாமி கும்பிடலாம். டிக்கெட் லைன் தான் எவ்வளோ கூட்டம் பெறுங்க. நாங்கள் நின்ன பக்கம் அதுதான், ஆனால் அதுலேயும் எவ்வளோ கூட்டம் இருக்கு. உட்காருங்க அப்போ. அது பொது தரிசனம். நீ அந்த பக்கம் எல்லாரும் அங்கே சாமி கும்பிடுங்க. சாமிலாம் கும்பிட்டாச்சு, நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். கூட்டம்லாம் அதிகமாக இருந்துருக்கு. பொது தரிசனத்துக்கும் கூட்டம் அதிகமாக இருந்து, அமௌண்ட் பே பண்ணி போகிறதுக்கும் கூட்டம் அதிகமாக இருந்து. சாமி கும்பிட்டியா? சாமி கும்பிட்டேன். சாமி எப்படி பார்த்தியா? எப்படி இருந்து சாமி? எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சா? சரி, பாய் சொல்லிடு. பாய். வீட்டுக்கு போகிறோம். இங்கே போயிரு, வைக்கப்படாத வைக்கப்படாத ரசா. அவனுக்கு வெக்கமா இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு வந்து ஒரு 5 பேர்த்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கோம். பார்சல் போட்டுட்ருக்காங்க. இனி யாருக்காவது ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்குறேன். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதான் நம்ம பையன் பிறந்த நாளோட ஒரு 5 பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால பார்க்கலாம். அஞ்சு 2 வாங்க. தனிக்கு கூட இறங்கி கொடுக்கணும். செருப்ப கலத்திக்க நீ. என்ன? ஏய், சாமி
கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சொல்லுங்க. கோயிலுக்கு போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு தம்பிக்கு ஒருத்தர் ட்ரெஸ் எடுக்க போனோம். அதுக்கு பிறகு 5 மணிக்கு தம்பிக்கு பிறந்த நாள் கேக் கட் பண்ணணும். எப்படியே நைட் ஆயிரும். மேடம் பிரியாணி பண்ணுறாங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கா என்னமோ தெரில. பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. அந்த கேப்பில் பிரியாணி யார் செக்ஷனில் விட்டு போகிறாங்க. பிரியாணி நான் பண்ண மாட்டேன், அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். சரி போய் துணி வந்து எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வந்துட்டு மணி எத்தனை 3:30 ஆகுது. இப்போ தான் கோயில் போயிட்டே வந்திருக்கோம். சரி ட்ரெஸ் எடுக்க போகலாம் தம்பிக்கு. ஏய் நல்லா இருக்கா எடு. இதுவா வேற போட சொல்லி வேற காரணம். ஏய் மேலே உள்ள ஒரு தனி துணி, மேலே அந்த கோட்டு தனி தெரியுதா? இந்த மாதிரி இதுலேயே வேற கலர் இருக்கணும். ஏடா ஏய் கா பண்ணுறேன். இந்த கார் வாங்குறது அவனுக்கு தெரியாது. பார்ப்போம் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. அப்பா எங்க அம்மா பேங்க்ல வாங்கின கோட்டு நல்லா இருந்துச்சு. இதான் பட்டர் ட்ரெஸ் நல்லா இருக்கா? தண்ணியில கொஞ்சம் நடக்கணும். சூப்பர். எடுத்து வரோம். மொபைல் காக்குடு போடு. மொபைல் காக்க தான் 100 மாட்டி சொல்லுவோம். அது அண்ணன் ஆண்டுங்க அது நீ வாங்கி விடு. நீ சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு மீ சொல்லுங்க. சொல்லி சாப்பிடு. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. அண்ணா நான் ரொம்ப வாங்கி ஓபன் பண்ணி காட்டு. 1.5 வருஷமா கேட்டான். இன்னைக்கு தான் வந்திருக்கு. அறமாக பெத்த புள்ள வருவானே தங்கம் போல மகன்.
தூவுரணி உலகமே இப்போ நின்னாலும் அன்பில் வானில் பரப்ப ஓ மகன் ஓ மகன் பால் மட்டும் இல்லையே சேட்டைக்கெல்லாம் சொந்தக்காரன் எந்தன் சாமிதான் என்ன பெத்த தங்க மகனே கார் பிடிச்சிருந்தா காரை திருப்பி கடையிலே கொடுத்துருவோமா நாளைக்கு ஸ்கூல் போவியா போக மாட்டியா போய் சொல்லக்கூடாது உண்மை சொல்லக்கூடாது போவியல்ல போவலன்னா என்ன பண்ணுவேன் ஆஹா அடிக்க மாட்டேன் இல்ல அடிக்க மாட்டேன் காரை தூக்கி கடையில கொண்டு கொடுத்துருவேன் சரியா ஸ்கூல் போகணும் சரியா ஸ்கூல் போயிரு பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க